ஹலோ, இன்னைக்கு சண்டே, அதுவுமா காலங்காத்தாலே எங்கள் அத்தை வந்து இந்த மரத்தில் இளநியை வெட்டி இறக்கணுமா. நம்மகிட்ட கயிறு கூட கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டர் கழட்டி போட்டு மிச்சம் இருக்கிற ஒயரை போட்டு நம்ம வந்து கெட்டி இறக்க போகிறோம். இன்னைக்கு காலையில் உள்ள வேலை என்னன்னு பார்ப்போம். ஓகே, சரிண்ணா. யார் தானே? யார் யாரித்தோம் இங்கே பார்க்கணும். நான் அந்த ரவி யாருதா? இந்த பக்கம். ஓகேவா? ம். என்னது இந்த வருதுல்ல, ரெண்டாவது மட்டும் இது அதுக்கு எரியல. என்னடா ஒரு மரத்துக்கு எவ்வளவு ரூபாய் வாங்குறாங்க? காலம் மேல வைக்காத. ஆமா, அந்த செவ்வளவு இருந்து பல கம்மியா இருக்குங்க. 2-3 மடங்கு மேல காலம் வைக்கும். தெரியாதே, நீ இருக்காங்க. கீழே இருக்க மட்டையில கால் வைக்காதானே? இந்த அடியில இருக்கிறத கால் வைக்கணும். நான் தெரிவிக்கணும். ஏதோ தெரியுது. அது செவ்வளையோ கடனை வெட்டுக்கிட்டே வச்சான். அதான் 2 கொலை தானே? ஆமா, கயிறு வச்சுதான் இருக்குது. போதும் கை வலி. அந்த அந்த அண்ணையும் ஒரே ஒரு அந்த சின்ன இளநீ இந்த தொட்டி கொதி வைக்கேன். நீ வண்டியில்லாத எடுத்தீங்களா? அதெல்லாம் இங்கதான் இருக்கு. சின்ன மரத்துல 2 கொலை என்ன இறக்கிறியா? பிடிச்சிரியா? அவன் அதை அடிச்சுட்டு மெல்ல கெட்டி இறப்பாங்களா? ஏன் ஒரு மட்டையில் மேலோடு போட்டு இறக்கிருக்கணும். அப்பதான் உனக்கு குடி நல்லா இருக்கும். நீ நின்று பிடிக்கணும்னா ஒரு மட்டையில் மேலோடு போட்டு மெல்ல இறக்கு. அப்பதான் உனக்கு கை பிடிக்காது. அப்படி மேலே இருந்து துள்ளலாம். அவ்வளோ அப்போ செய்வார்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக தலைகளாதானே.
என்ன பாதுகாக்கணும்னா பிரதீஷ் சும்மா தானே இருந்தான். சேஃப் லேண்டிங் ப்ரோ. பிடிச்சிட்டேன் பிடிச்சி இல்லை எத்தா இருக்கும் பார்த்தேன். இல்ல அதை உட்காந்துட்டு வலையை எடுத்துக்கலாம். இருக்க வர மாட்டேன். அப்ப அதை வச்சு வர வச்சு அதுவே காய் விட போகுது. சரி வெள்ள விட்டுருவா. கீழே வந்து எழு ப்ரோ. ஐயா நீ விட்டுருவா. அதை ஒரு இழுத்துன்னா வரலாம். பார்த்து பார்த்து அங்கிருந்து துள்ளற இதுல என்ன இந்த கொலையும் அந்த கொலையும் கீழே என்ன வச்சுக்கிறேன் கீழே உட்காந்து எப்படி நம்ம படைப்பு எப்படி வந்துருக்கு. அதுல ஒரு கொலை இருக்கு. ரெண்டுல இதுவும் அண்ணாந்து ரெண்டு இந்த என்னதையும் வச்சிருந்தாலும் வரமாட்டேன். ஃபைனலாக நம்ம வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டோம். இப்போ எண்ணெய் குடிக்கிறோம். சொல்லுங்க தேவோ. பைசா எல்லாம் எதுக்கு? உனக்கு செவ்வனீர் ரொம்ப பிடிக்குமா? ஓஹோ அப்படியா? பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் குடிச்சிருப்பேன். இன்னொன்று இருக்கு சின்ன அது இருக்கு பாப்பாளுக்கு. மேகா கொடுத்துட்டேன். ஆனால் அவளுக்கு வேண்டான்ட்டா. கொஞ்சம் குடிச்சிட்டு ஓடிட்டா. ஆமாம் அப்படியே நிறைய நம்ம பச்சை இளநியோட இதில் நல்ல இளநீ இருக்கு. டேஸ்டாகவும் நல்ல இனிப்பா இருக்கு. வாசியில் குடிச்சா அப்படிதான் இருக்கும். திருடி ஒன்றும் குடிக்கலையா? ஆஹா சீக்கிரம் உறிஞ்சு போடு. இன்னும் நல்லா இருக்கும். ஓரஞ்சு குடிச்சிருக்கு. நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளு வெளிநாட்டுல இருக்கு. வாங்கிட்டு சொல்லு. வரும்போது வாங்கிட்டு சொல்லு. உங்க சொந்தக்காரங்க ஒரு ஆள். எங்க சொந்தக்காரங்க? சீக்கிரம் அப்படியே அண்ணாந்து குடி கிடக்கு. அப்படியே குடிச்சா சிந்திரும். எனக்கு விக்கல் எடுக்கட்டி தரமாட்டேன். பாவம் படுத்திடுங்க. வேணும் கேட்க வேண்டியதுன்னா எதுக்கு விக்கல்னு போயிட்டு உண்மை விக்கல் தெரியுமா? அதை பார்த்தோன்னே எடுத்துட்டோம். நிறைய ஹோட்டல் பார்த்தா பாசிக்கும் அந்த மாதிரி. இல்லை ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லையா? நான் குடி வரேன். பெருசா அடிக்கணும். கையில் தான் பேர் என்னது? வழுக்க வழுக்க. அதையா? இன்னைக்கு தண்ணி இல்லைங்க. நானும் 2-3 விட்டு வீசிட்டேன். அப்ப ஐயோ வீட்டுக்கு கொண்டு போலையா? அதே 2 கொலை
பெரிய குழாய் அது சேல்ஸுக்கு போட்டாரு. ஓகே, அடுத்து ப்ரோக்ராம் என்னன்ட்டு பார்க்கலாம். பொங்கல் ப்ரோக்ராம் தான். அடுத்து பொங்கல் ப்ரோக்ராம் ஆக்சுவலி இல்லை என்ன மதியத்துக்கு அப்புறம் என்ன இனிமே என்ன அந்த என்ன வீட்டு வேலை இருக்குல்ல தெரியுது. சரியா வீட்டு வேலை பொங்கலுக்கு வெள்ளடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் அது கடையில் கடைக்கு எட்டு வரணும். ரொம்ப பசியில் இருக்கியோ நீ? என்ன சோறு இன்னைக்கு பொங்கண்ணா நீ? ரொம்ப முக்கியம். ஏன் ஞாயிற்றுக்கிழமைனாலே எரிச்சலாக இருக்கு உனக்கு? எல்லா நாளுமே இருந்துச்சுல்ல தான் இருக்கு. அப்படியா? ஏன் வேலை அப்படி. என்ன வேலை? எந்திக்கிதே வேலையாக தான் இருக்கோ? சூப்பர். சரி, நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருந்ததுன்னா நமக்கும் ஓ மை காட், இதுலயும் ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படியா? எல்லாம் நீ தான் கிடந்து பண்ணணும், நீ பொம்பளை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி? அப்படி சொல்ல, நீயும் பண்ணணும்னு சொல்லுதான். நீ தான் பண்ணணும். சார் என்ன பண்ணீங்க? நீயாவது பண்ணு. சரி, சார் என்ன பண்ணீங்க? அது காலைல எந்திரிச்சிருக்கு. எந்திரிச்சா அது பெரிய வேலையா? வேற எந்திரிச்சு எங்க பேருக்கு ஜிம்ல போய் தூங்கி இருக்கேன். பாடி ஃபிட்டா வச்சிருக்கணும்ல. நீங்க தான் சொன்னீங்க நான் இப்ப போவேன், தூங்குனா? வேற ஒரு ஆளுக்காண்டி போறேன், கூட போறேன், அங்க போய் நான் தூங்க தான் செய்வேன் அப்படின்னு தூங்குனாலும் ஜிம்ல போய் தூங்கணும் டீ, அப்பதான் ஃபிட்டா இருக்கும். அது வீட்டுல எந்திரிச்சு ஒரு வேலை செஞ்சா சரி. ஜிம்ல உள்ள எறும்பு கூட ஃபிட்டா இருக்குமா அந்த மாதிரி. சரி சரி, எனக்கு எப்ப எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தருவீங்க? எக்ஸசைஸா? அந்த 5 மணிக்கு எஞ்சி நீங்க போறது என்ன? 5 மணிக்கு ஒரு 4 அடி போட்டு எழுப்பி ஒரு கோச் மாதிரி நடந்துக்கலாம்ல, அதை பண்ணதில்ல எனக்கு. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. கோச். இன்னொருக்க சொல்லுங்க. கோச். அப்புறம் அந்த விஷயம் என்னமோ சொன்னீங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு அது முழுசா போட அடிச்சு எழுப்புங்கன்னு சொன்னது. அடிச்சு ஓகே, அடிச்சு எழுப்பிடுவோம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கா? 5:30. 5:30. என்ன ஒரு 6 o'clock? 6 மணிக்கு அடிச்சு தான் எழுப்பணும். சரி சரி, ஓகே, மைண்டில் வச்சுக்கிட்டோம். நேயர்களே இதை மைண்டில் வச்சுக்கிடுங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். யார் பாரு புது பிளேயர்? சைக்கிள் எங்க பாப்பால் கேட்டுட்டு இருந்தா? குட்டி பாப்பாளுக்கா? இல்லையா? மேகா இங்க இல்ல மக்களே, அங்க இருக்கா. அங்கதான் இருக்கா. ஆமாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க.